வெல்கம் டு டிகே கேட்ரிங். டிகே கேட்ரிங்கில் இன்றைக்கி பலாக்கா கிரேவி தான் பார்க்க போகிறோம். பலாக்கா கிரேவிக்கு முதல்ல பலாக்கா சின்ன சைஸ் அளவாக பிஞ்சியாக எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் பலாக்காவை தேவையான அளவு நீங்கள் வந்து சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் வர அந்த எலும்பு அது இது தண்டு இருக்கும், அந்த தண்டு எடுத்துருங்க. கையில் எண்ணெய் தடவி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவு போட்டுட்டு ஒரு 5 விசில் அளவு நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு தாளிப்புக்கு கொடுத்துருக்குறேன். 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு 4 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன். இதை நான் பிரியாணியில் சாப்பிட்ருக்குறோம் நம்ம. சரி, இதை நம்ம ஒரு கிரேவியாக பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் கிரேவியாக பண்ணியிருக்கேன். அடி தூள் கலப்பிடுச்சு. டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லா இருந்தது. மட்டன் பீஸை நம்ம ஓப்பன் பண்ணும் போது எப்படி இருந்ததோ அது போலவே இருந்தது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் மிளகியும் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் வந்து ஒரு கறி எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்குன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிளகியும் சேர்த்து நல்லா மெய்யை அரைச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு குக்கரில் வெந்து இருக்கிறத எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி வர வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாங்க. நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலுமே போதும். ஏன்னா ஆல்ரெடி அதில் வெந்திருக்கு. நான் அதே தண்ணியோடு தான் நான் ஊற்றுறேன். அந்த தண்ணி நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுட்டு. அப்படியே நான் ரொம்ப இதுவாக இறக்கல, கொஞ்சம் கிரேவியாக தான் இறக்கிருக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.